ஸ்ரீமத் பாகவதம் 80ஆம் பகுதி. இளமையை தொலை யயாதி மன்னன். தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் பூத்திருந்த அந்த குளத்தில் மலர்களுக்கு போட்டியாக சில அழகான பெண்களும் நீந்திக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்களில் ஒருத்தி அசுரர்களின் மன்னனான பிருஷனின் மகள் சர்மிஷ்டை. இன்னொரு பெண் அசுர குலகுருவான சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி. கூடவே நீந்திக் கொண்டிருந்த மற்ற பெண்கள் சர்மிஷ்டையின் அரண்மனை தோழிகள். எல்லோரும் கலகலவென நகைத்தபடி போட்டி போட்டு நீந்திக் கொண்டு ஒருவரின் மேல் ஒருவர் நீரை அள்ளி வீசிக்கொண்டு விளையாடி மகிழ்ந்தனர். அவர்களின் உல்லாசத்தில் பொழுது போனதே தெரியவில்லை. அந்தி பொழுது கவிழ்ந்து இருள் சூழும் நேரமாகிவிடவே அனைவரும் அவசரமாக கரையேறினார்கள். குளக்கரையில் வைத்திருந்த தங்களின் ஆடைகளை எடுத்து அணியத் தொடங்கினார்கள். அப்போது சர்மிஷ்டை அவசரத்தில் தவறுதலாக தேவயானியின் உடைகளை எடுத்து உடுத்தி கொண்டாள். ஆச்சாரம் கடைபிடிப்பவளான தேவயானிக்கு அதை கண்டு கோபம் வந்துவிட்டது. சர்மிஷ்டை தன் தோழி என்பதை கூட நினைக்காமல் சுள்ளென்று எரிந்து விழுந்தாள். தேவர்களும் வணங்கக்கூடிய அந்தணர் குலத்தில் பிறந்தவள் நான். உன் அசுரர் குலத்திற்கே குருவாக இருப்பவர் என் தந்தை. இதையெல்லாம் மறந்து வேள்வி பொருட்களை கவ்வி செல்லும் நாயை போல புனிதம் தெரியாமல் என் ஆடையை எடுத்து அணிந்து கொண்டாயே, கண்ணில்லாத குருடியானி என்றாள். தேவயானியின் நெருப்பு வார்த்தைகள் சர்மிஷ்டியையும் கோபம் கொள்ளச் செய்தன. அவளும் சீற்றத்துடன் நாக்கை அடக்கி பேசு. அசுரர் மன்னனாகிய என் தந்தையிடம் கையேந்து பிச்சை எடுக்கும் அந்தணர் குலத்தில் பிறந்த உனக்கு இத்தனை ஆணவம். எனக்கு பணிப்பெண்ணாக சேவை செய்ய வேண்டிய நீ என்னையா கேவலமாக பேசுகிறாய்? உனக்கு இப்பொழுதே புத்தி கற்பிக்கிறேன் பார் என்று கூறி தேவயானியிடம் இருந்த ஆடையையும் பிடுங்கிக் கொண்டு அவளை பக்கத்தில் இருந்த கிணற்றில் தள்ளிவிட்டாள். கிணற்று நீரிலேயே கிடந்து விரைத்து போ என்று கூறிவிட்டு தோழிகளுடன் புறப்பட்டு சென்று விட்டாள். முழுவதுமாக இருள் கவிந்து விட்டது. கிணற்றில் விழுந்த தேவயானி, காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று அபயக்குரல் கொடுத்து கொண்டே இருந்தாள். அப்பொழுதுதான் அங்கு வந்தான் யயாதி மன்னன். இவன் நகுஷனின் மகன். நகுஷனுக்கு பிறகு இவன்தான் ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். கானகத்தில் வேட்டையாடி களைத்து தாகத்திற்காக கிணற்றின் அருகில் வந்த யயாதி மன்னன் ஒரு பெண்ணின் அபய குரல் கேட்டு திடுக்கிட்டு போனான். கிணற்றில் எட்டி பார்த்தவன் உள்ளே ஒரு இளம் பெண் விழுந்து கிடப்பதைக் கண்டு தன் மேலாடையை எடுத்து அவளுக்கு அணிந்து கொள்ள வீசினான். பின் அவள் கையை பிடித்து மேல் தூக்கி காப்பாற்றினான். 80ஆம் பகுதி நிறைவடைந்தது.